எல்லாரும் கட் ஹெல்த்னாவே நம்ம ஸ்டொமக் மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கட் ஹெல்த் அப்படின்றது நம்மளோட மவுத்ல இருந்து ஆனஸ் வரையுமே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நம்மளோட டைஜஷன், அப்சார்ப்ஷன் எல்லாமே கட் ஹெல்த்தில் தான் டிபெண்ட் ஆகிருக்கு. நம்மளோட கட் ஹெல்த் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணாலே நம்மளோட ஸ்கின்ல இருக்க இஷ்யூஸ், தட் இஸ் பிம்பிள்ஸாக இருக்கட்டும், ஓப்பன் போர்ஸாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப ஸ்கார்ஸாக இருக்கட்டும், ஸ்கின் வந்துட்டு ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணாலே அதுவும் கிளியர் ஆகிடும். வணக்கம், நான் உங்களோட டயட்டீஷியன் ஸ்ருதி, பீவல் ஹாஸ்பிட்டல், செலையூர். நம்ம இந்த வீடியோவில் கட் ஹெல்த் பற்றி பார்க்கலாம். ஸோ கட் ஹெல்த்தில் இம்பார்ட்டன்ஸ் என்ன, கட் ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, கட் ஹெல்த்தோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். எல்லாரும் கட் ஹெல்த்னாவே நம்ம ஸ்டொமக் மட்டும்தான் நினச்சிட்ருக்கோம். ஆனால் கட் ஹெல்த் அப்படின்றது நம்மளோட மவுத்ல இருந்து ஆனஸ் வரையுமே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நம்மளோட டைஜஷன், அப்சார்ப்ஷன் எல்லாமே கட் ஹெல்த்தில் தான் டிபெண்ட் ஆகிருக்கு. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்துட்டு கரெக்டாக டைஜஸ்ட் ஆகிட்டு அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்சர்வ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற ஹெல்த்தி ஃபுட்லேருந்து பெனிஃபிட்ஸே கிடைக்கும். உங்களோட கட் ஹெல்த் வந்துட்டு நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்ஸ்லேருந்து நியூட்ரியன்ஸ் எதுவுமே அப்சர்வ் ஆகாது. அது நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டாலும் அதுலேருந்து பெனிஃபிட்ஸ் வந்துட்டு எதுவுமே கிடைக்காது. ஸோ கட் ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராப்பரான டயட் வந்துட்டு எடுத்துக்கணும். டயட் மட்டும் இல்லைங்க, அது கூட ப்ராப்பரான எக்ஸசைஸ் ரொட்டீன், ஸ்லீப் ரொட்டீன் எல்லாமே ப்ராப்பராக அலைன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். கட் ஹெல்த் ஒன்றே இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கே இம்ப்ரூவ் ஆகிறது கிடையாது. நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒரு ப்ராசஸ் மாதிரி கொண்டு போனால் தான் உங்களோட கட்டோட ஹெல்த் வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டயட்டில் ஃபைபர் ரிச்சான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ ஃபைபர் ரிச் அப்படின்னா எந்தெந்த ஃபுட்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ என்னென்ன ஃபுட்ஸ்னால், ஃப்ரூட்ஸில் கோவா, பைனாப்பிள், பப்பாயா, அதே மாதிரி பனானா, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் நிறையவே ஃபைபர் இருக்குது. அது மட்டும் இல்லை, வெஜிடேபிள்ஸ்னாவே ஃபைபர் தாங்க. க்ரீன் லீஃபி வெஜிடேபிள்ஸ், அது மட்டும் இல்லாமல் பாட்டில் கார்ட், ரிச் கார்ட் ஆகிய எல்லாத்துலேயுமே நீர் சத்தும் இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு ஃபைபரும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கட் ஹெல்த் வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோபயோட்டிக்ஸ், ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்றது நம்மளோட கர்டாக இருக்கட்டும், யோகட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஃபுட்ஸில் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ரோபயோட்டிக்கில் குறிப்பிட்ட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்கும். எந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் நம்மளோட கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எப்படி வளரும் அப்படின்னா, நம்ம டயட்டில் ஃபைபர் இருந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற கர்ட்லேருந்து இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வளரவே ஆரம்பிக்கும். அது நம்மளோட கட்டில் நிறைய வளர்ந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ் டைஜஸ்ட் ஆகிட்டு அப்சார்ப்ஷனில் அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே இன்னும் பெட்டராகவே அப்சர்வ் ஆகும். நம்மளோட கட் ஹெல்த் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணாலே நம்மளோட ஸ்கின்ல இருக்க இஷ்யூஸ், தட் இஸ் பிம்பிள்ஸாக இருக்கட்டும், ஓப்பன் போர்ஸாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப ஸ்கார்ஸாக இருக்கட்டும், ஸ்கின் வந்துட்டு ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணாலே அதுவும் கிளியர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனிங்க்கு, நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு, இன்டைஜஷன் ஏதாச்சும் இருந்தாலும் க்யூர் பண்ணுறதுக்கு இந்த கட் ஹெல்த் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டயட் மட்டும் இல்லை, அது கூட சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட். என்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8 hours ஆஃப் ஸ்லீப் ப்ளஸ் வந்துட்டு 8 glasses ஆஃப் வாட்டர் எவ்ரிடே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். மறக்காமல் எக்ஸசைஸுமே நம்ம வந்துட்டு பண்ணணும். எக்ஸசைஸ் இஸ் ஆல்சோ அ மேஜர் காம்போனன்ட் ஃபார் அவர் கட் ஹெல்த். இப்போது நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கட் ஹெல்த் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஹெல்த்தியர் இண்டிவிஜுவலாகவே இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 8 hours ஒர்க் வந்துட்டு 30 daysக்கு வந்துட்டு பண்ணுறீங்க. உங்களுக்கான பே வந்துட்டு கரெக்டாக கிடைக்கலன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி உங்கள் பாடி உங்களுக்காக 24/7 வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கான சேலரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்பர் ஃபுட் இன்டேக், ப்ராப்பர் ஸ்லீப், ப்ராப்பர் வாட்டர் இன்டேக் அண்ட் எக்ஸசைஸ். இந்த நாளுமே நம்ம கரெக்டாக பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாடி நம்மளுக்காக நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு கொடுக்கும். மறக்காமல் உங்களோட கட் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.